ஹாய் சலம்ஸ். வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் வந்து மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட பப்பாளி, அப்புறம் சுட சுட சோறு, காலையில் துவரங்காய் அவிச்சோம்ல அதில் சூப்பரான ஒரு ரசம். அப்போ தான் இந்த ரசம் வச்சாரு. அம்மா வந்து இந்த முருங்கைக்கீரை கடைஞ்சிட்டேன். நம்ம ஜோதி அம்மா வந்து முருங்கைக்கீரை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நல்ல ருசியாக இருக்குது அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற முருங்கைக்கீரை. அருமையாக இருந்தது. முருங்கைக்கீரை கடையல் பாசி பருப்பு போட்டு தான் கடைஞ்சிருக்கேன். அருமையான ஒரு முருங்கைக்கீரை கடையல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல். பாவக்காவை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா நேற்றுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தார். எப்படி தெய்வாதீனமாக நான் சொல்லவே இல்லை, நான் அவரே வாங்கிட்டு வந்திருக்காரு. பாவக்காய் பொரியல் செஞ்சாச்சு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. வறுத்து முடிக்கிறதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டா நான் என்ன பண்றது? பூஜா சமையலே முடிஞ்சிடுச்சு, வீடியோவும் எடுத்தாச்சு. பூஜா முட்டை வறுத்து கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்குது பூஜா. அதுல நானும் வருது. அதுவும் இந்த மாதிரி தான், அதுவும் இந்த மாதிரி தான், அதுவும் இந்த மிளகாத்தூள். அது சொல்லு, மசாலா இருக்கு பாருங்க, கையிடா பாடி டேஸ்டா இருக்கும். இது வெறும் நம்ம இருக்க சந்தை குழம்பு மிளகாய் தூள் மசாலா தான். அந்த குழம்பு மிளகாய் தூளை போட்டே நீங்க இப்படி சூப்பரா முட்டை வறுவல் பண்ணலாம். முருங்கைக்கீரை தலைவர் பாவக்காலாம் முன்னாடியே தின்னுட்டாரு. ஆமா, டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி தள்ளிடணும். பாவக்காலாம் சாப்பிட்டான் முன்னாடியே. பப்பாளி பழம் பாவக்காலாம் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டு இப்போ வந்து வெறும் ஃபேவரட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் தட்டில் வச்சு. விரும்பி சாப்பிட்றாராமா. ஓகே, என்ஜாய். அதுதான் முடிச்சாச்சு முட்டை வறுவலை. போ சாப்பிட்டுட்டு வச்சுக்கோ. நான் ஜெய்ய மூணா அப்பாவும் நானும் சேர்ந்து வேற லெவலில் சமைச்சிட்டோம். பிரம்ம மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு குடி செல்லாக்குட்டி ஸ்வீட்ல டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னடா இன்னைக்கு வர்ஷா குட்டி குரல் கேக்குதுன்னு பாக்காதீங்க. வர்ஷா குட்டிக்கு எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் எத்தனை எக்ஸாம் இருக்கு பட்டு? இன்னும் 2 இருக்கு. பிராக்டிகல் 2 தான். 11 12. குழந்தை காலையில இருந்தே எழுந்து விடிகால எல்லாம் எழுந்து படிக்குது. 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எழுந்து படிக்குது குழந்தை. எவ்வளவு மார்க் எடுக்க போறாங்கன்னு தெரியல. இது இந்த எக்ஸாம் முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் போயிடுவாங்க. ஆமா, இன்னும் 1 மந்த்ல. ஆமா, ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டாச்சுப்பா. இப்ப அடுத்த மாசம் அவங்களுக்கு சம்பளம் போட்டா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி என்ன சொல்றது, ஏதோ வரம் வாங்கி வந்த மாதிரி ஹாப்பியா இருக்குல்ல எனக்கு? சந்தோஷமா இருக்கு நினைக்கும் போது. ஏன்னா சின்ன வயசுல நான் உங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன படிக்க வைக்க போறோமோ, எப்படி படிக்க வைக்க போறோமோ, என்ன பண்ண போறோமோ, இப்படிலாம் நிறைய கவலைகள் பட்டிருக்கேன். ஆனா அது எல்லாத்துக்கும் உழைப்பு ஒண்ணுதான் காரணம். உழைச்சா நம்ம எந்த லெவலையும் ரீச் பண்ணலாம் அப்படின்றது நான் அனுபவபூர்வமா கத்துக்கிட்டேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஹாப்பியா இருக்கு. அன்னைக்கு நம்ம கோபி தம்பி லாவண்யாலாம் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட கூட ஹாப்பியா ஷேர் பண்ணோம். இந்த மாதிரி வர்ஷாக்கு இந்த வருஷத்தோட ஃபீஸ் முடிச்சாச்சு. இப்ப போக போறது 4வது வருஷம் தான். இன்டர்ன்ஷிப் ஃபீஸ் கிடையாது, அவங்களே சம்பளம் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஏதோ 1000 ரூபாய் 2000 ரூபாய் அது மாதிரி கொடுப்பாங்க போல இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இதுல என்னன்னா வருஷா ஆசைப்பட்ட படிப்பு படிச்சா. அதுதான் அவங்க 2 பேர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. பூஜா இப்ப வரைக்கும் எதுக்கு எடுத்தான்னு தெரியாது. ஜெய் வந்து கடை. அவன் வந்து இப்போ அவனுக்கு பேருக்கு நம்மளுக்கு ஒரு டிகிரி வரணும் அப்படின்றதுக்காக நான் படிக்க சொல்றது. அவனை எம்பிஏ வந்து அவனும் 2nd இயர் போயிட்டான். ஒரு செமஸ்டர் முடிச்சு, 3வது செமஸ்டர் முடிச்சுட்டான். இந்த மாதிரி குழந்தைங்களோட படிப்பு தான் எனக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியை தருது. நான் சேர்த்து வச்சிருக்க செல்வம் அதெல்லாம் எந்த ஒரு மகிழ்ச்சியும் அதை தாண்டி, அது எல்லாமே குழந்தைங்களுக்காக தான். ஹாப்பி தான். அதை தாண்டி அவங்க படிச்சிருக்காங்க பாத்தீங்களா. என்கிட்ட இல்லாத ஒண்ணு. நான் வெறும் 10ஆம் வகுப்பு. நான் அடுத்து இன்னொரு டிகிரி போடலான்னு இருக்கேன். அது நாங்க அப்புறமா ரிவீல் பண்றோம். அவன் என்ன படிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்றோம். இது எதுக்கு சொல்றேன்னா, என்ன சொல்றது, நம்ம இன்னைக்கு இல்லாதப்பட்டவங்களா இருக்கலாம், நீங்க சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும். ஆனா நம்ம உழைப்பையும் முயற்சியும் கரெக்டான ஒரு இதுல போட்டோம்னா கண்டிப்பா நீங்களும் நினைச்ச இலக்கை தொடலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். நீ ஹாப்பியா பட்டு? நான் ரொம்ப ஹாப்பிமா. நான் நினைச்சே பாக்கல மெடிக்கல் ஃபீல்டு உள்ள போவோன்னு சொல்லிட்டு. ஆனா நீ என்ன படிக்க வச்சுட்டுமா, எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப நினைச்சா கூட நம்மளா இது அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்திருக்கோம் நமக்கு தெரியும்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னா சின்ன வயசுல நாங்களும் பார்த்துதான் வளர்ந்தோம். நம்ம ஒன்னும் எதையுமே ஒளிவு மறைவு இல்லாம ஓப்பனா எல்லாருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்வளவு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்றத நான் கலாட்டா சேனல்ல பாருங்க. அதுல அவங்க கிட்ட எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். அப்புறம் பட்டு வேற என்ன? அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். அதுக்கப்புறம் வழக்கமா அம்மா சொல்றதுதான், எண்ணம் போல் வாழ்க்கை, நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும். இன்னொரு விஷயம் முக்கியமா மறந்துட்டோம். வழக்கம் போல நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறாங்க. வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீடைல் சென்ட் பண்றேன்.
அது உழைப்புன்னு சொல்லிட்டு அதை சொல்லாம விட்டா எப்படி, அதுதான் முக்கியமே. சோ வாட்ஸ்அப் வந்துருங்க. பணம் அனுப்பிட்டா ரிப்ளை வரலன்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அடுத்த ஆன்லைன் வரும்போது நிச்சயமா பார்த்துட்டு பதில் சொல்வேன். ஏன்னா அது ஒரு சிலர் அதுக்குள்ள கமெண்ட்ல வந்து சொல்றீங்க, எனக்கு நாங்க பணம் அனுப்பிட்டோம் பதில் வரலன்னு. கிட்டத்தட்ட இந்த ஆன்லைனுங்கிறது ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? அது சரிமுறையா பண்ணலன்னா இத்தனை வருஷமா பண்ண முடியுமா சொல்லுங்க? அதனால கரெக்டா நீங்க பணம் அனுப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா பொருள் வந்து செய்துரும், கவலைப்படாதீங்க. ஏன்னா ஷாப் அட்ரஸ் எல்லாம் குடுக்குறோம் நம்ம எல்லாருக்குமே, சோ அப்படி ஏமாத்திரலாம் மாட்டோம். இல்லடாமா, ஒரு சிலர் வந்து அட்ரஸ் அனுப்புங்கன்னு கேட்பாங்க, நம்ம ஷாப் அட்ரஸ் அனுப்பி விடுவோம். அந்த மாதிரி அட்ரஸ பாத்துட்டு பே பண்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை தானே, நம்ம கொடுத்துருவோமா திடீர்னு பணம் 100 ரூபாய் சொல்லு என் அக்கௌண்ட்ல போடுனா போடுவோமா, போட மாட்டோம் தானே, எல்லாருக்கும் பொதுதான். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வர்ஷா குட்டி வந்து ஏன் அன்னைக்கு சோகமா இருந்தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அன்னிக்கா அது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டாங்க. நான் கொஞ்சம் மென்டலுங்க, அடிக்கடி அப்படிதான் ஆயிடுவேன். என்னன்னா கொஞ்சம் அதிக பாசம், அதிக கோவம் சொல்லுவாங்கல்ல, அதுதான். அவ வந்து அப்ப கோவப்படுவா, அப்புறமா புரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா, நான் கொஞ்சம் மென்டலுங்க ஆயிடுவா. வேற ஒண்ணும் இல்ல அவ, அதுதான். வேற நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவ எப்பயுமே எங்க 4 பேர் கூடமே ஃபைட் பண்ணுவா. ஃபைட் தான். அதாவது அதே மாதிரி நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி இந்த வீட்ல 4 பேர் ஒரு பக்கம் நிப்போம், அவ ஒரு பக்கம் தனியா நிப்பா, சண்டை போடுவா. அப்புறம் கொஞ்சம் கோவம் ஆறுனதும் நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம பண்ணது தப்பு. அது எப்படி 4 பேர் சொல்றது கரெக்டா இருக்கும், நம்ம சொல்றது வந்து கரெக்டா இருக்கும், இது அப்ப 4 பேர் சொல்றது தானே கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவளே புரிஞ்சுப்பா. என்ன பண்றது, கரெக்ட் தானே. அவளையே இப்ப கூட 2 நாள் முன்னாடி கூட ஒரு சண்டை 2 நாள் பேசாம இருந்தா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்னங்க மாமியார் மருமக சண்டை, அம்மா பொண்ணு சண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இப்படி நிப்பா, எப்படி நிப்போம், கூட விட்டு தர மாட்டா, இப்படி நிப்பா, மல்லுக்கு நிப்பா. இப்ப கூட ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சிச்சு ஜாலியா இருக்கலாம், எது கோவமா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டோம், அவ்வளவுதான். அந்த சமயத்துல நைஸா அப்படியே வந்து அப்படியே பாச்சா பண்ணிடும், நைஸா பண்ணிடும். அதுதான். இப்படி கை வச்சா என்ன பண்ணோம், இப்படி வைக்கணும் பேசு. ஆமா, சரிடாமா. ஓகே கைஸ், டாடா பாய். வாழ்க வளத்துடன்.